முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் கூடோ தற்காப்பு கலைப்பயிற்சி முகாம். 3 நாட்கள் நடைபெறும் பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் பங்கேற்று கூடோ தற்காப்பு கலையில் பயின்று வருகின்றனர். முன்னாள் அதிமுக தொகுதிக்கழக செயலாளர் நாராயணனின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். டாட்ஜ்பால் சாம்பியன்ஷிப் மாணவர்களுக்கு அனிபால் கென்னடி எதிர்க்கட்சி கொறடா மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்தினர். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கியதற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்துள்ளார் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் கூடோ தற்காப்பு கலைப்பயிற்சி முகாம். 3 நாட்கள் நடைபெறும் பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் பங்கேற்று கூடோ தற்காப்பு கலையில் பயின்று வருகின்றனர். புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் 28, 29 மற்றும் 30 தேதிகளில் அகில இந்திய கூடோ பெடரேஷன் ஆதரவுடன் நடைபெறுகிறது. இப்பயிற்சி முகாமிற்கு புதுச்சேரி மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்க பொது செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடக்கி வைத்தார். கௌரவ விருந்தினராக உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கிட்டா சத்யநாராயணா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய கூடோ சங்க பொருளாளர் ஜாஸ்மின் மஹானா மற்றும் பயிற்சி முகாம் பொறுப்பாளர் பிரியா ராங் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கூடோ பயிற்சி அளித்து வருகின்றனர். முன்னாள் அதிமுக தொகுதிக்கழக செயலாளர் நாராயணனின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை அதிமுகவின் முன்னாள் கழக செயலாளர் நாராயணனின் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி முதலியார்பேட்டையில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அம்மா பேரவையின் செயலாளரும் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் வளரினம் பருவத்திற்கான நலத்திட்டம் பற்றி சக வயது பயிற்றுற்ற நார்களுக்கான பயிற்சி பட்டறை வில்லியனூர் கிழக்கு மாட வீதியில் உள்ள வாணியர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக நலவழித்துறை துணை இயக்குனர் குடும்பநலம் டாக்டர் ஆனந்த லட்சுமி கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்து பயிற்சி கையேடுகளை வளரிளம் பருவத்தினருக்கு வழங்கி வளரிளம் பருவத்திற்கான சக வயது பயிரிற்ற நார்களுக்கான சிறப்புகளையும் அதனால் சமுதாயத்தில் வளரிளம் பருவத்தினருக்கு ஏற்படும் நன்மைகளையும் பற்றி விவரித்தார். பயிற்சியை டாக்டர் மேனகா, டாக்டர் பாமகள் கவிதை ஆகியோர் இணைந்து பயிற்சி வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் 15 வயது முதல் 19 வயது வரை உள்ள இளம் வயர் பருவத்திற்கானவர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி வகுப்பில் சத்துணவு, பாலியல் மற்றும் இனப்பெருக்க நலம்,
தொற்றா நோய்கள், போதைப் பொருள் உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள், காய்கள் மற்றும் வன்முறைகள், பாலின அடிப்படையிலான வன்முறைகள், மனநலம் ஆகிய தலைப்புகளில் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் துணை இயக்குனர் குடும்ப நலம் டாக்டர் ஆனந்தலட்சுமி பேசுகையில், சக வயது பயிற்றுனர்களுக்கான பயிற்சிகள் மூலம் சக வயது பயிற்றுனருக்காக இருப்பதினால் வளரிலும் பருவத்தினர் நலன் பற்றி தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கிறது. தலைமை பண்பு திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுகிறது. மேலும் வளரிலும் நலன் பற்றிய கட்டுக்கதைகள் மற்றும் தவறான எண்ணங்கள் பற்றி தெளிவு பெற ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் 50 வளரிலும் சக வயது பயிற்றுனர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிராமப்புற செவிலியர்கள் மரிரோசி, மடோனா விஜயலட்சுமி, ரத்னா, எட்வினா, கார்த்திக், சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனா மற்றும் ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. டாட்ச்பால் சாம்பியன்ஷிப் மாணவர்களுக்கு அனிபால் கென்னடி எதிர்க்கட்சி கொறடா மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்தினார். இந்திய டாட்ச்பால் கூட்டமைப்பு நடத்தும் 3வது சப் ஜூனியர் தேசிய டாட்ச்பால் சாம்பியன்ஷிப் 2024 புதுச்சேரி ஆம்ச்சூர் டாட்ச்பால் விளையாட்டு சங்கம் மூலம் 28 டிசம்பர் 2024 முதல் 29 டிசம்பர் 2004 வரை காலை 8 மணி முதல் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கம் உப்பளம் தொகுதியில் நடைபெறும் போட்டிகளை தலைவர் தோம்னிக் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ஏகேடி ஆறுமுகம், அரசு கொறடா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, எதிர்க்கட்சி கொறடா மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், செந்தில்குமார், மாநில திமுக கழக பொருளாளர் மற்றும் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்திய அளவில் மாணவர்கள் பங்கு கொண்டு சிறப்பித்தனர். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கியதற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்துள்ளார் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது, புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுகாதாரமான குடி தண்ணீரை விநியோகம் செய்யாத புதுச்சேரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை கண்டித்து சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் அதிமுக பொதுச் செயலாளர் அனுமதியை பெற்று அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. ஆட்சியாளர்களின் இந்த விஞ்ஞான ரீதியான அரசு மற்றும் கோயில் நில அபகரிப்பு பிரச்சினைகளில் துணைநிலை ஆளுநர் வெறும் பார்வையாளராக இல்லாமல் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தவறு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். ஆன்மீக பூமியான புதுச்சேரி பகுதி போதைப்பொருள் பூமியாக மாற்றப்பட்டுள்ளது. இவை எதை பற்றியும் கவலைப்படாத பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை இக்கூட்டம் வன்மையாக கண்டிப்பதுடன் இவ்விஷயத்தில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக கவனம் செலுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்பாட்டில் இருந்த சாலைகளை அரசு ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. நகராட்சி ஆணையர் மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மீது புகார் கொடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி
471 சிறையில் இருந்தார். அவர் தியாகம் செய்தது போல் மலர் தூவி உற்சாக வரவேற்பு கொடுக்கின்றனர். ஊழலுக்கு துணை போகின்ற அரசாக திமுக உள்ளது. விசாரணை கைதியாக இருக்கும் போது மத்திய அரசு மற்றும் பிரதமர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தனர் திமுக. ஆனால் தற்பொழுது செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்று வெளியே வந்துள்ளார். இதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆகவே 2026 திமுகவை வீழ்த்தி அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். அதேபோல் புதுச்சேரியிலும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். டீ வியாபாரி பாபு கொலை வழக்கில் 5 பேர் கைது. புதுச்சேரி சாணரப்பேட்டை டீ வியாபாரி பாபு கொலை வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி ரங்கராஜன் என்ற புளியங்கொட்டை, பிரதீஷ் என்ற பல்லு, வழுதாவூரை சேர்ந்த வினித் என்ற அனித், தொண்டமானத்தம் சரவணன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்விரோதம் காரணமாக பாபு கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்டிமெண்ட் பைக் 5000 ரூபாய் மதிப்புள்ள பைக்கிற்காக 10,000 சன்மானம் என 5,000 செலவு செய்து மதுரை முழுவதும் நோட்டீஸ் ஒட்டியும் கண்ணீர் மல்க ஆடியோ வெளியிட்டும் பைக்கை தேடும் மாநகராட்சி பணியாளர். மதுரை மாநகர் காலவாசல் பொன்மேனி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருந்த பொழுது கடந்த 1998ஆம் ஆண்டு தந்தை வேல்முருகன் உயிரிழந்த நிலையில் அவரது வாரிசு பணி கார்த்திகேயனுக்கு கிடைத்துள்ளது. பின்னர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு தனது மகன் நடந்து சென்றதை பார்த்த கார்த்திகேயனின் தாயார் கருப்பாயி சீட்டு கட்டி கடந்த 2002ஆம் ஆண்டு பைக் ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார். இதையடுத்து கடந்த 22 ஆண்டுகளாக கார்த்திகேயன் தாயாரின் நினைவாக அந்த பைக்கை பயன்படுத்தி வருகிறார். இதற்கிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு தாயார் கருப்பாயி கொரோனா காலகட்டத்தில் உயிரிழந்து உள்ளார். இதனால் தனது தாய் கருப்பாயி மறைந்த நிலையில் அவரின் நினைவாக அவர் வாங்கி கொடுத்த பைக்கை தினசரி பார்த்து நினைவு கூர்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி மதுரை பைபாஸ் சாலை பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் தனது உறவினரை பார்க்க சென்ற போது பைக்கை நிறுத்தி சென்றுவிட்டு பின்னர் திரும்பி வந்து பார்த்தபொழுது காணாமல் போயுள்ளது. இதனை பார்த்து கார்த்திகேயன் அதிர்ச்சி அடைந்து கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். இதையடுத்து SS காலனி காவல் நிலையத்திற்கு சென்ற கார்த்திகேயன் பைக் காணவில்லை என CCTV ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து CCTV ஆதாரத்தின் அடிப்படையில் தேடி வருகின்றனர். தொலைந்து போன கார்த்திகேயனின் பைக் 22 ஆண்டுகளான நிலையில் வெறும் 5,000 ரூபாய் மட்டுமே அதன் மார்க்கெட் மதிப்பு இருக்கும். ஆனாலும் தனது தாயின் நினைவாக தாயை போன்று வைத்திருந்த பைக் காணாமல் போனதால் மனமுடைந்த கார்த்திகேயன் 5,000 ரூபாய் செலவு செய்து மதுரை மாநகர் முழுவதும் பைக்கின் புகைப்படத்துடன் நோட்டீஸ் ஒட்டி பைக்கை கண்டுபிடித்து கொடுத்தால் 10,000 சன்மானமும் தரப்படும் என தொடர்பு எண்ணுடன் ஒட்டியுள்ளார். முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் கூடு தற்காப்பு கலைப்பயிற்சி முகாம். 3 நாட்கள் நடைபெறும் பயிற்சி முகாமில் மாணவிகள் பங்கேற்று கூடு தற்காப்பு கலையில் பயின்று வருகின்றனர். முன்னாள் அதிமுக தொகுதிக்கழக செயலாளர் நாராயணனின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். டாட்ச்பால் சாம்பியன்ஷிப் மாணவர்களுக்கு அனிபால் கென்னடி எதிர்க்கட்சி கொறடா மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்தினர். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கியதற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்துள்ளார் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார்.